வேட்டைய ஆரம்பிப்போமா? ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸா நல்ல வியூல ஜாலியா உட்காந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சா நான் வர்ற இடம் தான் நம்ம ஸ்கை லான்ச். அதாவது நம்ம மெரினா மாலுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல் ரிஜென்டாவோட டாப் ஃப்ளோர்ல இருக்க ஸ்கை லான்ச். இங்க வந்து நல்ல சாப்பாடு நிறைய சாப்பிட்டுருக்கோம். இங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் தாலி வந்து ஸ்பெஷலா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க, சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமா? சோ இன்னைக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் தாலி தான் ஸ்கை லான்ச்ல சாப்பிட போறோம். நல்ல வியூல சாப்பிடலாமா? ஸோ த ஸ்கை லான்ச் ஸ்பெஷல் வெஜ் தாலி நம்ம முன்னாடி இருக்கு. இப்போ ஸ்டார்டர்ஸ் போவோம். வெள்ளை பணியாரம் வித் டக்கரான டக்கர் சட்னி. டிப் பண்றது வந்து ஒரு தனி கலை. ஃபுல்லாகவும் பண்ணக்கூடாது, பாதியாகவும் பண்ணக்கூடாது, பாதிக்கு கீழேயும் பண்ணக்கூடாது. அது ஒரு மாதிரி பண்ணணும். ஆஹா, அருமையா இருக்கு. வெள்ளை பணியாரத்தோட தொட்டு சாப்பிடும் போது பேர் தான் மறந்துடும் நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஞாபகம் இருக்கு. கந்தரப்பம். கரெக்டா? கந்தரப்பம் பார்க்கும்போது ஸ்வீட்டா இருக்கும்னு தோணுது. ஸ்வீட் செய்யறதுல இருக்க முக்கியமான விஷயமே அந்த ஸ்வீட் வந்து அளவுக்கு அதிகமாக போய் திகட்டிடக்கூடாது. எந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டு ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு உண்மையாகவே ஸ்வீட்டாக இருக்கும். பொதுவாக வீட்டில் ஒரு கோயில் ட்ரிப் போகிறதுனா நம்ம வீட்டிலலாம் எடுக்கிற மொதல் ஆயுதம் இந்த லெமன் ரைஸ் தான். ஸோ நம்ம ஸ்கை லான்ச்சில் லெமன் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போதும், நிறைய சாப்பிட்ணும், அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். அந்த லெமனோட ஃப்ளேவர் மட்டுமே டாமினேட் பண்ணாமல் அந்த ஆயில் அப்புறம் இந்த கிரவுண்ட் நட் எல்லாமே சேர்த்து நல்ல டேஸ்ட் தருது. எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, லெமன் ரைஸ் செய்யும்போது அந்த லெமனில் இருக்க விதை இருக்குல்ல, அது மட்டும் லெமன் ரைஸில் விழாமல் பார்த்துக்கிட்டாலே பாதி லெமன் ரைஸ் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த விதையும் இல்லை, அதனால் 100% சக்ஸஸ். ஸோ பருப்பு உருண்டை குழம்பு. ஏன்னா எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கேட்டுருவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா தான் அவரே சொல்லிட்டாரு. ஸோ திஸ் இஸ் பருப்பு உருண்டை. துவரம் பருப்பு உருண்டைன்னு நினைக்கிறேன், பார்க்கும்போதே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு குழம்பு வச்சு இது ஃபுல்லாக முடிச்சிடுவேன் நான். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. பட் மற்றவர்களுக்கும் சான்ஸ் தர வேண்டும், வயிற்றிலும் இடம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த சூப்பர் உருண்டை குழம்ப இப்போ நான் எடுத்து போகிறேன். ஸோ வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காவோட ஸ்பெஷாலிட்டியே அதோட வளவளப்பு தான். அது நீங்கள் அப்படி சாப்பாட்டோட பிணைஞ்சு எடுக்கிறப்ப அந்த வளவளப்பும் அந்த குழம்போட கன்சிஸ்டன்சியும் சேர்ந்து உங்கள் கையில் ஒன்று பண்ணும், வர்ற மாதிரி பண்ணும். நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கூட்டு, காலிஃப்ளவர் அண்ட் கேரட் பொரியல். சாப்பிட்றதே ஒரு கலைங்க. சமையல் செய்கிறது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க, பட் சாப்பிட்றதும் ஒரு கலை தான். இந்த மாதிரி வித்தியாசமாக சாப்பிடணும். எல்லா குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். கெமிஸ்ட்ரி லேபில் எப்படி நிறைய சொல்யூஷன்ஸை மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி குழம்புகள், பொரியல்கள், தயிர்கள், ரசங்கள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதும் ஒரு தனி கலை தான். கற்றுக்கங்க, தெரிலன்னா சொல்லுங்கள், கற்றுக் கொடுக்குறேன். ஏதாவது விட்டோமா? மோர் குழம்பு விட்டுட்டோம். பைனாப்பிள் மோர் குழம்பு. பைனாப்பிள் மோர் குழம்பு எனக்கு தாங்க தெரில, என்ன மாதிரி உங்களுக்கு தெரியல, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சமையல் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம். பைனாப்பிளோட டேஸ்ட்டும் டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது, மோரோட டேஸ்ட்டும் டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது. சரி சமமாக இருக்கணும். சரி சமமாக இருக்கணும். வேட்டைய ஆரம்பிப்போமா? நான்வெஜ் தாலியில் வந்து இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல, வெஜ் தாலியில் நிறைய ஐட்டங்கள் சாப்பிட்டோம்ல, அதோட சேர்த்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி நண்டு மசால், அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன், அப்புறம் மட்டன் கிரேவி, இது மூணும் தருவாங்க. இந்த மூணும் எவ்வளோ ருசியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் ருசிச்சு பார்க்க போகிறோம். இந்த நண்டு இருக்குல்ல, இந்த நண்டு வந்து ஒரு புதையல் மாதிரி. ஐ மீன் நண்டு சாப்பிட்றது வந்து ஒரு புதையல் வேட்டை மாதிரி.
இந்த ஷெல்லுக்குள்ள இருக்கிற அந்த ஜூஸியான ஃப்ளேவர் இருக்குல்ல, அதுதான் அந்த புதையல். அந்த புதையல் எடுக்கலாமா? புதையல் வேட்டை அருமையாக இருந்தது, புதையலும் அருமையாக இருந்தது. மட்டன் கிரேவி அதான் நம்ம ராஜ்கிரண் சார் மாதிரி மட்டனை போட்டு எலும்பை கடிச்சா தான் இளந்தாரி புள்ளை கலவி. நான் என்னை ஒரு ராஜ்கிரனாக உணர்கிறேன். ஒரு பெரிய நல்லி எலும்பு தான் இல்லை, இங்க இருந்தா கடிச்சிருப்பேன். கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி. கடைசியா தான் வந்தது பெப்பர் சிக்கன். ரைஸோட சிக்கனை புட்டு அந்த கிரேவியை லைட்டா பெனஞ்சு அப்படி ஒரு ஷேப்ல இப்படி எடுத்து proud of myself. நான் சொன்ன அதே வழிமுறையில் நீங்கள் சாப்பிடுங்க. சொர்க்கம்னா என்னங்கிறத சில செகண்ட்ஸ் உங்களால் உணர முடியும். பை தி வே சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு, அந்த மசாலாலாம் நல்ல பிளெண்ட் ஆகிருக்கு. உப்பு, காரம், அந்த மசால், பெப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கு. பர்ஃபெக்ட். திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஓஎம்ஆரில் சுற்றி திரியும் பறவைகள் நீங்கள் அப்படின்னாலும் சரி, இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்கை லாஞ்சில் இருக்க இந்த ஸ்பெஷலான வெஜ் அண்ட் நான்வெஜ் தாலியை சாப்பிட்றதுக்காகவே நீங்க இங்க வரலாம். ஏன்னா இங்க இருக்க ஆம்பியன்ஸ் ஆகட்டும், ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து ஜாலியா மற்ற கவலைகள் எல்லாத்தையும் மறந்து ஒட்டுமொத்த சென்னை சிட்டியவே பார்த்து ரசிச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம வெஜ் தாலி 249க்கும் நான்வெஜ் தாலி 399க்கும் தராங்க. இவ்வளோ விலை கம்மியா குவாலிட்டியான ஒரு ஃபுட் வந்து எங்க கிடைக்கும், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸ்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பா மெரினா மாலுக்கு பக்கத்துல ரெஜெண்டா ஹோட்டல்ஸ்க்கு டாப் ஃப்ளோர்ல இருக்க ஸ்கை லாஞ்ச் வந்து நான் ரசிச்சதை, நான் அனுபவிச்சதை நீங்களும் அனுபவிங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பாய் சி யூ டேக் கேர் சொல்லிக்கிறது ஆர்ஜே சாண்டி.